ஒரு எமோஷ்னலான ஹாரர் ஸ்டோரியை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? நான் செல்வகுமார். நான் 12th படிக்கும்போது ஒரு நாள் காலையில் எங்கள் அப்பா பயங்கரமாக அலறினார். என்னன்னு எந்திரிச்சு போய் பார்த்தா எங்கள் அம்மா அரை நிர்வாணமாக தூக்கில் தொங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து எங்கள் வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது. எங்கள் அப்பா மேலே எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா இறந்ததுக்கு எங்கள் அப்பா தான் காரணம்னு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எங்கள் அம்மா தான் தூக்கில் தொங்கியிருக்காங்கன்றது கிளியராக இருந்தது. அப்படி இருந்தும் அவங்க கேஸ் கொடுத்ததுனால நாங்கள் எல்லாருமே விசாரணைக்கு போக வேண்டியதாக இருந்தது. என்ன தான் முதல்ல விசாரித்தாங்க. நான் அப்போ சொன்னது, எங்கள் அம்மா ஒரு சைக்கோ. எங்கள் அம்மா எப்போவுமே எங்கள் அப்பாவை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாருமே அடிமையாக இருக்கணும்னு நினச்சாங்க. வீட்டில் யாருக்குமே நிம்மதி கிடையாது. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் அப்பாவுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, விட்டுருங்கன்னு. எனக்கு அப்புறம் எங்கள் அக்கா, பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா எல்லாரையுமே விசாரித்தாங்க. எல்லாருமே சொன்னது, எங்கள் அம்மா ஒரு சைக்கோ. ஈவன் எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா அடிச்சிருக்காங்க. அதை நானே பல தடவை கண்ணில் பார்த்துருக்கேன். இந்த கேஸு விசாரணைலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. எங்கள் அம்மா வீட்டு சைட்லேருந்து அந்த ஆன்ட்டியை கூப்பிட்டு கேஸில் எதுவும் வேண்டான்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த விசாரணைக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் எங்களால் நிம்மதியாக தூங்க முடியல. எனக்கு எப்போவுமே ஒரு சென்ட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் மிட் நைட்டில் அந்த ஸ்மெல் ரொம்ப ஹெவியாகி என்னை தூங்க விடாமல் பண்ணும். நான் எந்திரிச்சு உட்காந்துருந்தா என் அக்காவும் சேம் ரீசன்னால் எந்திரிச்சு உட்காந்துருப்பா. இந்த வீட்டில் எங்களை தவிர்த்து யாரோ இருக்காங்கன்ற ப்ரெசன்ஸ்லாம் எங்களுக்கு அடிக்கடி தோண ஆரம்பிச்சிது. ஸோ அந்த வீட்டை காலி பண்ணலான்னு நாங்கள் முடிவெடுத்தோம். எப்போல்லாம் வீடு பார்க்கலான்னு கிளம்புறோமோ, இல்லை ஏதாச்சும் ஃபோனில் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாலோ, எங்கள் வீட்டில் யாருக்காச்சும் அடிபடுறது, உடம்பு சரியில்லாமல் போகிறதுன்னு தடங்களுக்கு மேலே தடங்கள். அந்த வீட்டை எங்களால் காலி பண்ணவே முடியல. ஏன்னா எங்களுக்கு வேறு வீடு கிடைக்கல. என் அம்மாவோட அப்பா அம்மா இறந்தவங்களுக்கு கனி கேட்குற இடத்துல எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இந்த கனி கேட்குற ப்ரொசீஜர் என்னென்னா, இறந்தவங்க கிட்ட ஒரு பழத்தை வச்சு அவங்க மனசில் ஏதாச்சும் தீராத ஆசை இருக்குன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இதில் நம்பிக்கை இல்லைனாலும் பாட்டி தாத்தா சொல்கிறாங்கன்னு செஞ்சு தான் ஆகணும். நான் ஒரு பழத்தை வச்சுட்டு அந்த பர்சன் முன்னாடி உக்காந்தேன். அந்த குரல் எங்கள் அம்மா பேசுகிற மாதிரி அழுதுகிட்டே, "தம்பி, உனக்கு வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சான்னு" என்னை பார்த்து கேட்டாங்க. அப்போ அந்த ரூமை சுற்றி ஒரு வாசனை அடிச்சிச்சு. அதே சென்ட் ஸ்மெல். எனக்கு இன்னும் நிம்மதி கிடைக்கல. நிம்மதி கிடைக்காம இந்த உலகத்தை விட்டு நான் போகவே மாட்டேன், உங்களை சுற்றி சுற்றி தான் வருவேன்னு அவங்க மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. வெளியில் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், உங்களுக்கு அந்த சென்ட் ஸ்மெல் வந்துச்சா? அந்த ஸ்மெல் தான் அடிக்கடி வந்துட்டுருக்கு. எல்லாருமே, இல்லையே, எங்களுக்கு எந்த ஸ்மெல்லும் வரலையேன்னு சொன்னாங்க. காரில் ரிட்டர்ன் வரும்போது எல்லாருமே புலம்பிக்கிட்டே வந்தாங்க. இவ்வளோ அசிங்கப்படுத்தினதுக்கப்புறமும் அவளுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்கிறா. நம்மளாம் செத்தாதான் அவள் நிம்மதியாக இருப்பா போல். நாங்கள் எல்லாருமே எங்கள் அம்மாவை இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மாவோட பிஹேவியர் தான். எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டால் எங்கள் அம்மா என்கிட்ட வந்து சொல்கிற ஒரே வார்த்தை, இந்த சண்டை யாருக்கும் தெரியக்கூடாது, என் மானமே போயிடுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை அடிக்க ஆரம்பித்தாங்க. காலையில் எழுவாங்க, சமைக்கவே மாட்டாங்க, அப்படியே கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் வீட்டுக்கே வர மாட்டாங்க. எங்கள் அப்பா தான் எங்களுக்கு சமைச்சு எங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு திரும்பவும் கூட்டிகிட்டு வந்து திரும்பியும் சமைச்சு கொடுத்து எங்களை தூங்க வைப்பார். மாதத்தில் ஒரு 5 நாளாவது இந்த மாதிரி சண்டை போய்கிட்டே இருக்கும். இந்த விஷயம்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பரவிருச்சு. எங்கள் சொந்தக்காரங்களுக்கும் எங்கள் அம்மா அந்த மாதிரியெல்லாம் எங்கள் அப்பாவை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அப்பா வீட்டு சைடில் இருந்தும் எங்கள் அம்மா வீட்டு சைடில் இருந்தும் வந்து கேட்டதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அந்த ஆள் சம்பாரித்து அப்பப்போ ரம்மியில் கொண்டு போய் காசை விட்டுறான்னு. அதுக்காக அந்த ஆளை அடித்து இப்படி கொடுமைப்படுத்துவியா? அந்த ஆள் இப்படி இருந்தால் நீ குழந்தைங்கள பார்த்துக்கலாம்லன்னு கேட்டாங்க. அவர் மேலே இருக்கிற கோவத்தில் நான் குழந்தைங்கள ஏதாச்சும் பண்ணிவிடுவோன்னு பயந்து தான் நான் குழந்தைங்க பக்கம் போகாமல் இருக்கேன். அந்த ஆளை திருத்த முடியும்னா அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிவிட்டு யாரும் இந்த வீட்டுப்படி ஏறி வராதிங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்போலேருந்து சொந்தக்காரங்க யாரும் என்ன ஏதுன்னு கூட கேட்குறது கிடையாது. அம்மாவை எல்லாரும் சைக்கோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அது ரொம்ப அவமானமாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டோம். எங்கள் அம்மா தனி மரமாக தான் இருந்தாங்க. அவங்க சம்பாரித்து அவங்களுக்கு வச்சுப்பாங்க. கனி கேட்டுட்டு வந்து ஒரு வாரத்தில் எங்கள் அப்பா எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னார். எங்கள் அக்கா அப்போ தான் 3rd இயர் காலேஜே போயிருந்தா. எல்லோரும் வேணான்னு சொன்னோம். பட் அப்பா ஒரு வேலிட் ரீசன் சொன்னார். நல்ல வரன், என்கிட்டையும் அவ்வளோ காசு கிடையாது, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவள் அங்கே போய் படிக்கட்டும்னு. எங்கள் எல்லாருக்கும் ஓகேன்னு தோணுச்சு. என்கேஜ்மெண்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அந்த மாப்பிள்ளைக்கு 36 வயசுன்னும் அந்த ஆள் கூட ரம்மி விளையாடி தோத்ததுனால எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு.
அவருக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியாதான். இதெல்லாம் கேட்குறப்போ சினிமாவில் நடக்க வேண்டியதெல்லாம் எங்கள் வீட்டில் ஏன்டா நடக்குதுன்ற மாதிரி தான் இருந்தது. எவ்வளவோ எங்கள் அப்பா கிட்ட போராடி பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு தப்பே இல்லைங்கிற மாதிரி எங்கள் அப்பா ரியாக்ட் பண்ணும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு ஏன் எங்கள் அப்பா மேலே அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு புரிஞ்சுது. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு வழியாக சொந்தக்காரங்களை வச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு 12th எக்ஸாம் கிட்ட நெருங்கிருச்சு. அதுக்கு ஃபீஸ் கட்டணும்னு எங்கள் அப்பா கிட்ட 2 மாதமாக சொல்கிறேன். சரின்ட்டு போகிறாரு. ஆனால் ஃபீஸ் அரேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாரு. வீட்டுக்கு வாடகை மட்டும்தான் கொடுக்குறாரு. அதை தவிர்த்து வீட்டுக்கு வேறு எதுவுமே வர மாட்டேங்குது. எதை கேட்டாலையும் பார்த்துக்கலாம்ப்பா, பண்ணிக்கலாம்ப்பான்னு ரொம்ப காமாக ஆன்சர் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா சம்பாதிக்கிற காசெல்லாம் எங்கப்பான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு. எங்கள் வீட்டோட சூழ்நிலை புரிய ஆரம்பிச்சது. எங்கள் அப்பா சொல்கிற பதில்லேருந்து எங்கள் அம்மாவோட நிலைமை எனக்கு புரிய ஆரம்பிச்சது. என் அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, உங்கள் அம்மா அடிக்கடி உங்களை வந்து பார்த்துக்கணுன்னு நிறைய டைம் என்கிட்ட சொல்லுவாள். அவளுக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்காது. உங்களுக்காக தான் வந்தா. நீ 12th நல்ல மார்க் எடுக்கிற வழியை பாரு. உங்கள் அம்மா உனக்காக ஒரு சீட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. கடைசி 2 சீட்டு தான். அந்த 2 சீட்டை நான் கட்டிடுறேன். அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு நீ ஏதாச்சும் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோ. எந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், சரியா? அவங்க போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா தூக்கு போட்டு இறந்த ரூமுக்கு நான் போய் கதவை சாத்திக்கிட்டு பயங்கரமாக அழுதேன். அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பயங்கரமாக அழுதேன். நீ செத்து போயிடணும்னு நான் பல தடவை வேண்டியிருக்கேன். உன்னால் அசிங்கமாக இருக்குது, நீ இல்லாமல் போயிடணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான்ம்மா புரியுது அப்பா உன்னை எந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த ஆன்ட்டி கேஸ் கொடுக்கும் போதே இது ஒரு மென்டல் டார்ச்சர்னால தான் உங்கள் அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நீ தான் ஒரு மென்டலுன்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருந்தேன். என்னை மன்னிச்சிடுமான்னு நான் கேட்டப்போ அந்த ரூமில் சென்ட் ஸ்மெல் அதிகமாகி என்னால் மூச்சு விட முடியாமல் போயிடுச்சு. நானே அந்த ரூம்லேருந்து கஷ்டப்பட்டு வெளியில் வந்துட்டேன். எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த ஸ்மெல் என்னை விட்டு போகவே இல்லை. 12th முடித்து காலேஜ் சேர்ந்து 1 வருஷம் ஆகியும் அந்த ஸ்மெல் என்னை பின்தொடர்ந்துகிட்டே இருந்தது. என்னால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், என் அம்மாவோட ஆத்மா நிம்மதி இல்லாமல் என் பின்னாடியே சுற்றுதுன்னு. யார்கிட்ட சொன்னாலையும் என்னை சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறதே நிறுத்திட்டேன். 1 வருஷம் கழித்து எங்கள் அம்மாவுக்கு படைக்கிறதுக்காக எங்கள் வீட்டில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பொருள் எல்லாத்தையுமே அங்கே வச்சு படைச்சாங்க. அப்போ எங்கள் அம்மாவோட சென்ட் பாட்டில்னு ஒன்று வச்சாங்க. எங்கள் அம்மா சென்ட் யூஸ் பண்ணியே நான் பார்த்தது இல்லையேன்னு எங்கள் பாட்டிக்கிட்ட நான் கேட்டப்போ, இதை தான் அவள் காலேஜ் படிக்கும் போது போட்டுட்டு போவாள், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போடுறதே இல்லை. அப்போ எங்கள் அப்பா அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறாரு, அவள் காசு மிச்சம் பண்ணணும்னு நிறைய பொருளை வாங்குறதே விட்டுட்டா, அப்போ தான் சென்ட் போடுறதையும் விட்டுட்டான்னு. அப்போ எனக்கு வந்த கோவத்துக்கு எங்கள் அப்பா சட்டையை பிடிச்சி செவ்வில் 4 அரை அரைஞ்சு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி கேட்டேன். நீ என்னையா பண்ண இந்த குடும்பத்துக்கு? சம்பாரித்து சேர்த்தி வைக்கிறேன்னு சேர்த்தி வைக்கிற காசெல்லாம் மொத்தமாக தூக்கிட்டு போய் ரம்மியில் போட்டிருக்க. வீட்டுக்கு நீ எந்த காசும் கொடுக்கறதில்ல, வீட்டு வாடகை தவிர்த்து. எங்கள் அம்மாவை அமைதியாக இருந்துக்கிட்டே மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்க. நீ எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதனால இங்கே சுற்றி இருக்கிறவங்களும் நானும் என் அக்காவும் உன்னை தான் நல்லவன் நம்பணும். ஆனால் நீ அமைதியாக இருந்து எதுக்கும் பதில் சொல்லாமையே எங்கள் அம்மாவை மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்க. என் அம்மா உனக்கு என்னையா பண்ணல? உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்காங்க. இத்தனை நாள் எங்கள் அம்மா தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. என் அம்மா அரை நிர்வாணமாக செத்ததுக்கு சைக்கோன்னு தானே சொன்னேன். உன் வாயால் இப்போ நீயே எல்லார் முன்னாடியும் சொல்கிற. எங்கள் அம்மா தூக்கு போட்டுக்கிறதுக்கு முன்னாடி செக்ஸ் டார்ச்சர் பண்ணியிருக்க. எங்கள் அம்மா நீ வெறும் செக்ஸுக்காக மட்டும்தான் எங்கள் அம்மா யூஸ் பண்ணிக்கிற, அவங்க பேச்சே நீ கேட்க மாட்டேங்கிறன்ற வேதனையில் போய் தூக்கு போட்டிருக்காங்க. உன்னெல்லாம் கோர்ட்டுக்கு கூட்டு போனால் கூட எவிடன்ஸ் பத்தலைன்னு விட்டுருவாங்கல்ல. எல்லார் கண்ணுக்கும் சைக்கோவாக தெரிஞ்ச அம்மா சைக்கோவாக மாற்றப்பட்டதே உன்னால தான். ஆனால் நீ எல்லாருக்கும் நல்லவன். ஏன் அந்த வீட்டில் உங்கள் கூட வாழ்ந்த நாங்களே அப்படி தானே நினச்சிட்டு இருந்தோம். உன் கூட இந்த 1 வருஷம் தான்யா வீட்டில் இருந்தோம், அதுக்கே சீப்போன்னு இருக்குது. ஆனால் எமோஷ்னலி, ஃபிசிக்கலி, மென்டலி எல்லாத்துலேயும் உன் கூடவே நிற்கிற எங்கள் அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. இப்போ சொல்கிறேன், எங்கள் அம்மா ஒன்றும் சைக்கோ கிடையாது, ராட்சசி கிடையாது. எங்கள் அம்மாவை அப்படி மாற்றினதே இந்த ஆள் தான். எங்கள் அம்மா நல்லவங்க, நல்லா வாழ வேண்டியவங்க. அவங்கள கொன்னது இவன் தான். நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா, அவங்க கையாலேயே அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டதுக்கு காரணம் இந்த பரதேசி தான்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஓரளவுக்கு என்னோடய கோவமும் அடங்கிருச்சு. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த சென்ட் ஸ்மெல் என்னை பின்தொடரவே இல்லை. நாங்களும் ரொம்ப ஈஸியாக வேறு வீடு மாறிட்டோம். எங்கள் அம்மாவுக்கு அதான் தேவைப்பட்டிருக்கு போல். அவங்கள எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உட்பட. அதனால தான் எங்களை வேறு வீடு மாற்ற விடாமல் ஒன்று பின்ன ஒன்று நடந்திருக்கு. எங்கள் அம்மா அப்போ நிம்மதியாக இருப்பாங்க. எப்போல்லாம் எங்கள் அம்மா ஞாபகம் வருதோ அந்த சென்ட் எடுத்து லைட்டாக அடிச்சுப்பேன்.
எனக்கு எங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். இன்னும் இந்த மாரி நெறைய கதைகள் பார்க்கறதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட யூடியூப் சேனல் லிங்க் பயோல இருக்கு. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் ஹார்ட் கொடுங்க. பாய்.